ஹலோ. இன்றைக்கி 7 months ப்ளஸ் பேபிஸ் வெயிட் கெயினுக்குரிய பொரேஜ் இல்லைண்டா கஞ்சி ஒன்று எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்து நேச்சுரலாகவே அவைண்ட வெயிட்டை வந்து கெயின் பண்ணி தரும். இதை என்ன மாதிரி செய்கிறது, எப்பப்போ கொடுக்கலாம், இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்லி ஒன்றொண்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து குரக்கன் இல்லைண்டா ராகி என்று சொல்லுவோம். இதை வந்து நல்லா 2-3 தினம் வாஷ் பண்ணி போட்டு ஒரு கொஞ்சம் டைம் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த தண்ணியை ஊற்றி போட்டு மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைக்கணும். அப்படி அரைக்கும்போது நல்ல தேங்காய் பால் மாதிரி நல்ல கெட்டியான பால் வரும். அதை நல்லா வடித்து போட்டு உங்களுக்கு இன்னும் காணாதுண்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு திரும்ப அரைச்சிங்கன்னு சொன்னால் எகைன் பால் வரும். அது வந்து நல்ல திக்கான பாலாக இந்த இப்படி வந்தால் பிறகு இதை அடுப்பில் வைக்கணும். வச்சு போட்டு மெல்லிய தணலில் அல்லது லோ ஃப்ளேம்னு சொல்லுவோம், அதில் வச்சுட்டு மெதுவாக கிண்டி கொண்டிருக்கணும். நீங்கள் அடுப்பை போட்டுட்டு உங்களோட வேறு வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் தீஞ்சிரும், இல்லையண்டா கட்டி பட்டுரும். குட்டி குட்டி பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் இருந்ததுண்டா சின்னாக்கள் விரும்பி சாப்பிட மாட்டினோம். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து அப்படியே கிளறிக்கொண்டே இருக்கணும். மெதுவாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே கிளறி கொண்டிருக்கும் போது நல்ல ஒரு திக்கான ஒரு பதம் ஒன்று வரும். அதோட கன்சிஸ்டன்சி வந்து நல்ல ஒரு திக்காக இந்த மாதிரி க்ரீமியாக கிளாஸியாக வரும். இப்போ நான் சொன்னது 7 months ப்ளஸ் பேபிஸ்ன்றபடியால் அவைகளுக்கு ஆகலும் லிக்யூட்டாயும் கொடுக்க இயலாது, அதே மாதிரி ஆகலும் திக்காகவும் குடிக்க இயலாது. அதனால் செமி லிக்யூட் அல்லது செமி சொலிட் பதம் வரும் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கிளாஸியாக இருக்கும். ஆஸ் வெல் ஆஸ் நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வர அடுப்பு ஆஃப் பண்ணி போட்டு திரும்பவும் குட்டி குட்டியாக, அது வந்து அவ்வளோ திக்காக இருக்காது, ஆனால் கட்டியாக இருந்தால் சில பேர் வந்து வாய்க்குள்ளே வச்சு அரியண்டப்படுவினம், சின்னாக்கள் விரும்பி சாப்பிட மாட்டினோம். அதனால் நல்லா அகப்பையால் இந்த மாதிரி ஒரு கட்டியுமே இல்லாமல் க்ரீமியாக எடுத்து வச்சு போட்டு சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாயும் கொடுக்கலாம், லஞ்சாயும் கொடுக்கலாம், ஆஸ் வெல் ஆஸ் நைட்டில் வந்து நீங்கள் டின்னராயுமே வந்து அவைகளுக்கு சர்வ் பண்ணி கொள்ளலாம். ஏனென்றால் ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு கஞ்சி தான் இது. இதில் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் இது செய்யும்போது சுகரோ சால்ட்டோ எதுவுமே வந்து ஆட் பண்ண தேவையில்லை. இதுவே எங்களுக்கு நீங்கள் சாப்பிடும், நான் என் பேபிக்கு வந்து செய்யும்போது டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். சத்தியமாக நல்லாவே இருக்காது, ஆனாலும் எங்களோட டேஸ்ட் வேறு அவையின் டேஸ்ட் வேறு. அதனால் நீங்கள் எதுவுமே வந்து ஆட் பண்ண தேவையில்லை. இப்படி எந்த பதத்தில் கொடுத்தீங்களேன்னா அவைகள் சாப்பிடுவினோம். இப்படி நீங்கள் கொடுக்குறதால அவைகளுக்கு வந்து ஈஸியாக வந்து வெயிட் கெயின் ஆகும், அதோட வந்து போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும், இம்யூனிட்டி பூஸ்ட் கிடைக்கும், ஆஸ் வெல் ஆஸ் வந்து ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகும். இதே மாதிரி வெயிட் கெயின் நேச்சுரலாகவே வெயிட் கெயினுக்குரிய நிரம்ப பொரேஜஸ் நிரம்ப ஃபுட் இருக்குது. உங்களுக்கு தேவை என்று சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க, அப்லோட் பண்ணி விடுறேன். பை பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.